ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலத்தில் நான் அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் ஜனார்த்தனன். நான் செம்பாக்கம் பகுதியில் வசிக்கிறேன். செம்பாக்கத்தில் என்னுடைய பூர்வீகமாய் கொண்ட அந்த இடத்துல தான் நான் வாழுறேன். நான் பிறந்தது எல்லாமே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இல்லை, கிறிஸ்துவுக்கு பிரியமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு 18 வயதிலே ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவருடைய அன்பை நான் ருசி பார்த்தேன். அவருடைய ரட்சிப்பு என்னவென்று, அவருடைய அன்பு என்னவென்று நான் ஆண்டவரை நேசித்தேன். நேசித்த போதிலும் என்னுடைய வாலிப பிரயாணத்தில் உலக காரியங்களுக்கு, அதாவது உலக போதைக்கு, அநேக அடிமைத்தனத்துக்கு, கிறிஸ்து விரும்பாத அநேக காரியத்துக்கு நான் அடிமையாகி கொண்டிருந்தேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. என்னுடைய சபைக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய உற்றார் உறவினர் யாவருக்கும் இது ஒரு பிரியமில்லாத வாழ்க்கையாய் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை என்னுடைய சபை தலைவர் மூலயமாய் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் மூலயமாய் நான் சீஷத்துவ பயிற்சி பள்ளியிலே படிக்கும்படியாக ஒரு தருணத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நான் படித்தேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிந்தேன். ஆண்டவருக்குள்ளாக வைராக்கமாக இருந்தேன். 1.5 வருடம். இது 2012 2013 பாதி மாதம். ஸோ அறக்குறைய 1.5 வருஷம் ஆண்டவருக்குள்ளாக நிலை நின்றேன். ஆனால் என்னுடைய சுயத்தின் காரணமாக நான் மறுபடியும் விழப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. தொடர்ந்து ஒரு 4 வருஷம் எனக்கும் கர்த்தருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அதாவது ஒரு உறவே இல்லை. ஒரு எனிமி இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். நான் பொறுத்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் குடிக்கிறது, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செலவு பண்ணுறது, தேவையில்லாத சினிமாவுக்கு போகிறது, தேவையில்லாத அரட்டை அடிக்கிறது, தேவையில்லாத குடும்பத்துக்கு விரோதமான காரியம், சமூகத்துக்கு விரோதமான காரியம், சர்ச்சுக்கு விரோதமான காரியம், சகோதரனுக்கு விரோதமான காரியம், இவை எல்லாவற்றையும் செஞ்சு நான் என்னைத்தானே நான் அழித்து கொண்டிருந்தேன். ஸோ அது முடிஞ்சது. எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் என்னுடைய ஊர்லேயே தான், என்னுடைய செம்பாக்கம் பகுதியிலே தான் இது நடக்குது. செம்பாக்கம் ஸ்கூல் கிரவுண்டில் அன்றைக்கி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க, எங்களுடைய ஊர் ஜன மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் அதிகமாக ஃபுல்லாக குடிப்பேன், A to Z. அதாவது 24 ஹவர்ஸுமே நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் எனக்கு அதுக்கான அந்த போதைப் பொருள் கிடைக்கிறதுக்கான எல்லா சோர்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நான் எடுத்து நான் குடிச்சிடுவேன். ஸோ அந்தமாரி ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் கர்த்தர் என்னை கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அந்த வலிப்பு மாதிரி ஒரு 1/2 hour எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. தூங்கி எழுந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். இந்த 1/2 hourக்குள்ளாக ஹாஸ்பிட்டலிருந்து என்னை வீட்டை எத்துமே கொண்டு சேர்க்குறாங்க. எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. நான் எல்லோரையும் கேட்குறேன், என் அண்ணனாட கேட்குறேன், என்னுடைய கிரிக்கெட் விளையாடின பசங்களாட கேட்குறேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அவங்க எல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலடா தம்பி, நீ சும்மா மயக்கம் போட்டுட்ட, வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான், ஸோ பயந்துட்டு நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இதை ட்ரீட் பண்ணுவோம், இது பெரிய இஷ்யூ ஆகிடுமா, ஏன்னா இவன் ஏற்கனவே ரொம்ப குடிச்சிருக்கிறான் போல், அவன் சின்ன வயசுலேருந்து குடித்ததுனால ஏதாவது ஆயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு சென்னை கேளம்பாக்கத்தில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு MRI ரிப்போர்ட் எல்லாமே எடுத்தோம். ஸோ அங்கே என்ன சொன்னதுன்னா, அவனுடைய சிறுமூளை பாதிப்பாயிடுச்சு. அவன் இந்த 30 வயசுக்கான குடியை மிஞ்சி குடித்து 60 வயசு கிழவன் குடித்த குடியை அவன் குடிச்சிருக்கிறான். ஸோ
ஸோ அதனால் அவனுடைய மூளைக்கு போகிற நரம்பு பாதிப்படைஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே பார்த்தா செட் ஆகாது, ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னாங்க. ஸோ நாங்கள் செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் இதுக்காக இருந்தேன். அங்கே போய்ட்டும் ஃபிக்ஸ் வந்துச்சு. இந்த ஃபிக்ஸ் மீன்ஸ் இந்த ஆலோசிஷன், அதாவது இந்த மாயை, பெணாத்துறது, இந்த மாதிரி யாருன்னே தெரியாது, அண்ணனை மாமான்னு கூப்பிடுறது, அம்மாவை அத்தனை கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாயை, அதாவது ஆலோசிஷன் சொல்லுவாங்க. அதை அந்தமாரி ஒரு நிலமையில் 15 நாள் இருந்தேன். ஸோ எதுவுமே தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் குடித்த குடி, நான் எடுத்துக்கொண்ட போதை, இந்த ஆன்ஸு, இந்த சிகரெட்டு, ஸோ இது இல்லாமல் தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாமே. அதுக்கப்புறமேல்ட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க, தம்பி இப்போதைக்கு நரம்பு பாதிப்பாயிடுச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஸோ என்ன நடக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் நீ டேக் மெடிசன், நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாத்திரை எடுத்துக்கோ, அது வரையும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா வந்து தூங்க முடியாது. ஸோ ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, ஆண்டவரே நான் மன்னிங்கன்ட்டு கர்த்தர் மறுபடியும் எனக்கு அங்கே ஒரு சான்ஸை கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவரோடு நான் இறங்கி ஆண்டவரோடு அழுது நான் அவர் அண்டியில் கிட்டி சேர மறுபடியும் அது எனக்கு ஒரு தருணமாக இருந்துச்சு. அதன் மூலமா நான் ஆண்டவரை சந்தித்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தேன். அவர் என்னை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். அதை நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டே வந்தேன். வந்துட்டு பின்ன அதுக்கப்புறமேல்ட்டு மறுபடியும் என்னுடைய சுயத்தினால், என்னுடைய நண்பர்களால், என்னுடைய வில்லேஜ் நண்பர்களால், நண்பர்களும் சொல்ல முடியாது, என்னுடைய சுயமும் தான், இதில் நான் தான் காரணம். ஏன்னா யாரும் எனக்கு இந்தடா பாட்டில் குடிடா அப்படின்லாம் சொல்லலை. நானும் விருப்பப்பட்டு தான் நானும் தான் குடித்தேன். இந்த வாலிப பிரியாத்தில் நானும் தான் குடித்தேன். என்ன ஆச்சுன்னா, நான் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஓவர் ஸ்டமக் பெயின். என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்னால் முடியல, பேசக்கூட வாய்ப்பில்லை. அப்புறம் ஒரு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் செஞ்சாங்க, ஒரு தனியார் கிளினிக்கில். அங்கே போனால் பல்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு, ஸோ எங்களுக்கு முடியாது, இமீடியட்டாக நீங்கள் வேறு எங்கேயாவது இட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஆம்புலன்ஸில் செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இது வந்து செகண்ட் டைம். இது வந்து ஃபிக்ஸ் முடிஞ்சிட்டு ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு அப்புறம் அதுக்கப்புறமேல்ட்டு இது நடக்குது. அந்த டாக்டர் சொன்னதுக்கு பல்ஸ்லாம் இறங்கிடுச்சு, இங்கே இருந்தால் செட் ஆக மாட்டான், தயவுசெய்து இட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து என்னை அனுப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸில் நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா போயிட்டே இருக்கிறோம். அந்த டைமில் அங்கே போய் சேர்த்த உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப டிஃபிகல்ட் கண்டிஷன். ஸோ நாங்கள் அதனால் இவருக்கு எல்லா இடத்துலையும் வந்து எதுவும் தண்ணி, இந்த ஃபுட் ஐட்டம் எதுவும் தரக்கூடாது. ஸோ 4 நாள் வந்து எமர்ஜென்சி ஐசியூ வார்டில் தான் வந்து வச்சுருப்போம். ஸோ இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, எங்கள் அம்மாலாம் ஓகே அப்படின்ட்டாங்க. போனவுடனே என்னுடைய மோஸில், என்னுடைய மவுத்தில், ஸோ 2 ஹேண்ட்லேயும் ப்ளஸ் யூரின் போகிற இடத்துலையும் மோஷன் போகிற இடத்துலையும் ஃபுல் டியூப்பு தான். ஸோ என்னுடைய லைஃப்லே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, ஒரு நரக வாழ்க்கையை நான் கண்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி தயவு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இது எல்லாமே காரணம் என்னன்னா, இந்த குடி என்ற அடிமட்டமான கேவலமான வாழ்க்கையினால தான் வந்துச்சு. எனக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நான் கேட்கல. ஆனால் எனக்குன்னு அடிபட்டு வலி வரும்போது தான் ஸோ எனக்கு புரிஞ்சுது. கர்த்தர் அங்கேருந்து வெளியே வந்து டாக்டர் என்ன சொன்னார்னா, இவன் பிழைக்க மாட்டான், இவன் கணையம் போயிடுச்சு, கணையம் போனவங்க யாரும் உயிர் வாழ மாட்டாங்கலாம். ஸோ கடவுளுடைய கிருபையினால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கையெழுத்து போட்டுருங்கம்மா, இவன் பிழைப்பானா என்னான்னு சொல்ல முடியாது, நீங்கள் அதனால் கொஞ்சம் எதுக்கும் ரெடியாக இருங்க அப்படின்ட்டு அம்மா அப்படியே கண்ணீரோடவே வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டுறாங்க. என் அண்ணனும் எவ்வளோ, எங்கள் பாஸ்டரும் எவ்வளோ எனக்காக கேர் எடுத்தாங்க. அவங்களும்
நான் மரிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைனால அவங்களும் என்னை வந்து பார்க்க முடியாத ஒரு அவங்களுக்கும் என்ன பார்க்க முடியல. இந்த மாதிரி இவனு இருந்தான், இந்த மாதிரி ஆயிட்டானே, கடைசி நிலைமையாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு எங்கள் அண்ணனும் பார்க்க முடியல, என்னுடைய தலைவர்களும் என்னுடைய சபை போதவர்களும் யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் எல்லாருமே அழுகுறாங்க, ஜனா இறந்துட்டான் அப்படி சொல்லி எல்லாருமே அழுகுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கி என் உள்ளத்தில் போட்ட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம். ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஆனந்த கண்ணீர் தான் வருது. ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு, நான் உன்னை உயிரோடு வச்சுருப்பேன், நான் சொல்லுவாலும் உன்னை நிறைவேற்றுவேன், உன்னை மறுபடியும் எழும்புவேன், உன்னை மறுபடியும் கட்டுவேன்ற வார்த்தை எனக்கு கிளியராக ஆண்டவர் நைட்டில் பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் அதை குறித்து கண் கலங்குறேன், ஏன்னா பேச முடியாதுல்ல. அதை குறித்து ஆனந்த கண்ணீராக விட்டுட்டு இருக்கிறேன். பக்கத்தில் பார்க்குற எல்லாருமே மறுபடியும் அழுகுறாங்க. நான் என்னுடைய ஆனந்த களிப்பால் நான் அழுகுறேன். ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் செத்துரு அவ்வளோதான் பார்க்குது, அவனுக்கே தெரிஞ்சிச்சு, அழுகுறான், கடைசி நிமிடம் யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிடலாம் அப்படின்ற அவங்க அந்த பிளான். ஆனால் அதுக்கப்புறமேல்ட்டு 4 நாள் எந்த தண்ணியோ, எந்த ஃபுட்டோ, எந்த கூல்ட்ரிங்க்ஸோ எதுவுமே இல்லை. 4 நாள் கண்ணையும் திறக்கலை. ஜஸ்ட் அப்படியே ஏந்து உட்கார வைப்பாங்க, ட்ரிப்ஸ் ஏறும், அவ்வளோதான், ஜஸ்ட் அப்படியே படுக்க வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறமேல்ட்டு நல்லா இருந்தேன். அதுக்கப்புறமேல்ட்டு இந்த போதை அடிமையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் என்னை ஆலோசனை பண்ணி இந்த ரியாப் மறுவாழ்வு மையம் அப்படின்ற ஒரு இடத்துல என்னை சேர்த்தாங்க. வாலிபர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ரியாப்னா என்னான்ட்டு. ரியாப்பில் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 127 நாள் நான் அங்கே இருந்தேன். அங்கே இருந்த நாட்களில் சரியான உணவு கிடையாது. உலகத்தை மீன்ஸ் சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. மீன்ஸ் உன் முகத்தையே உன்னால் பார்க்க முடியாது, வெளியே யாரையும் பார்க்க முடியாது, நல்ல ஆகாரம் கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, அதாவது கழிவறை வசதி கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஸோ கர்த்தர் ஏன் என்னை அனுமதிச்சார்னா, ஏன்னா நான் என்னுடைய தலைவர்கள் சொல்லி அவங்க சொல்கிற கருத்துக்களை, அவங்க சொல்கிற அட்வைஸை நான் எதையுமே என் உள்ளுக்கு நான் எடுத்துக்கல. சும்மா அவங்க சொல்கிறாங்க, அதை கேட்குறேன். அதனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய மதவாதிலாம் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல போதனை தான் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், இது என்ஜாய் பண்ணுற ஏஜ், அதனால் இதை என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டேன். ஆனால் எடுத்துட்டு இந்த 127 நாள் ஒரு பாடத்தில் முகமறியாத நபர்கள், யாருக்குமே தெரியாது, வந்தவனுங்க எல்லாம் சிறு பிள்ளையை கொலை பண்ணணுங்க, பொண்டாட்டியை கொலை பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப கெடுபடியான ஒரு இடத்துல இருந்தால் வந்தானுங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாமோ அந்த மாதிரியான கேட்டகரியிலேருந்து தான் வந்தானுங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை அங்கே இருந்து என்னை உருவாக்கி, கர்த்தர் என்னை மீண்டும் ஜீவனோடு கொடுத்து ஸ்டில் இன்னமும் எனக்கு கணையம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த 2024 இன்றைக்கி டிசம்பர் 1 நான் உயிரோடு இருக்கிறேன். காலை 2 மணி இப்போது. ஸோ நான் உயிரோடு இருக்கிறேன். இது பெரிதான சாட்சி. தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிங்க. நான் செம்பாக தான். என்னுடைய முழு பேர் ஜனார்த்தனன். நான் ஜாஸ்பர் அவருடைய சர்ச்சில் தான் நான் இருக்கிறேன். அங்கெல்லாம் தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் இந்த மது போதையிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை, ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை நீங்கள் வாழும்படி, நான் எனக்கு தந்த சுகத்தை, எனக்கு கொடுத்த மாற்றத்தை, எனக்கு கொடுத்த இந்த மறுஜீவனை உங்களுக்கும் கொடுக்க நசரனாகிய இயேசு அதுக்கு வல்லவராகவும் அதுக்கு போதுமானவராகவும் இருக்கிறார். நம்ம எல்லாருடைய பலவீனத்திலையும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
காட் bless யூ. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச்.